இந்த இலையை இப்படி போகிறதுக்கு பதிலாக இந்த பக்கம் திருப்பி போட்டால் கரெக்டாக வட்டமாக இருக்கும். நான் ராதிகா இப்போ கரெக்டாக இருக்கா? யோ லூசு மாதிரி இலையை இந்த பக்கம் திருப்பி போட்டு வச்சுக்கிறா. இங்கே பாரு, இந்த பக்கம் மொனை வந்து சின்னதாக இருக்குது, அந்த பக்கம் மொனை சின்னதாக இருக்குது, இது நடுவில் பெருசாக இருக்கா? இப்போ வந்து சாப்பாடு போட்டாங்கன்னா இப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த பக்கம் பொரியல் வைப்பாங்க, கூட்டு வைப்பாங்க, என்ன கீழெல்லாம் மிஸ் ஆகாமல் இப்போ 2 பேருக்கு மேட்ச் ஆகிடுது பாரு. என் இலையும் உன் இலையும் ஒன்றா இருக்குது. வாயில் எதுனா அசிங்கமாக வந்துட போகுது, இலையை மறைய திருப்பி போடு. ஆரம்பிச்சிட்டான் அவருக்கு இருக்க வழியா. அவகிட்ட திட்டு வாங்கலன்னா இவனுக்கு தூக்கமே வராது. பழைய மாதிரி போட்டுடலாம். 7 கழுது வயசு மட்டும் ஆகுது, அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாது. அதெல்லாம் திருப்பி போட்டல வேலையை பாரு. இந்த சதீஷ் பையன் எங்கே போனா? ஆமாம் நானே கேட்கணும், சதீஷ் இந்த பையன் சாப்பிடாம எங்கே போனா? அவனா வெளியில் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு இருக்காமா. அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், சாப்பாடு டைம்ல ஐஸ்கிரீம் எடுக்காது, ஃப்ரிட்ஜில் வெயினு. முதல்ல உங்களை யார் ஐஸ்கிரீம் வாங்க சொன்னது? இல்லையா பசங்க ஆசைப்பட்டு கேட்குது, வேணாட முடியாதுன்னு சொல்ல முடியா? நான் ஆசைப்பட்டு ஒரு 10 சவரன் நகை கேட்குறேன், வாங்கி கொடுங்களேன். ஏண்டி ஒரு ஐஸ்கிரீம் 30 ரூபா 40 ரூபா தாண்டி, 10 சவரன் நகை எத்தனை லட்சம் டி? அத்தனை லட்சத்துக்கு நான் எங்கடி போவேன்? இந்த குழந்தைங்க கேட்குது ஆசைப்பட்டு சொல்லிட்டு வேணாந்தா இவளுக்கு 10 சவரன் நகை வேணுமா? விட்டா ஆளை கிறுக்கன் ஆக்கிடுவாங்க. இப்போ பாருங்க, சாப்பிட்றதுக்கு வராமல் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு உட்காந்துருக்கான். அவன் எப்போ சாப்பிட்றது? வருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான். வந்தானா நீங்களே கூப்பிட்டு வச்சு அவன் சாப்பாடு போட்டு ஊட்டி விடுங்க. இப்போ உட்காந்து நான் ஊட்டி விட்டுருப்பேன் அவனுக்கு. அவன் மீன் கறினா அப்படியே ஒதுக்கி வச்சிருவான், ஊட்டி விடாதான் சாப்பிடுவான். அதெல்லாம் அவனே சாப்பிடுவான், சாப்பிடலன்னு நான் ஊட்டி விட்றேன். பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்குனே நீங்க இருக்கீங்க. கொஞ்சம் கூட அப்பா ஒரு பயமே பசங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வேலை பண்ற? ஐஸ்கிரீம் எடுத்து ஃப்ரிட்ஜில் தானே வைக்க சொன்னாங்க, எதுக்கு எடுத்து கொடுத்தனி? அம்மா சாப்பிட்டேம்மா, அப்புறமா வந்து சாப்பிடுவா. சாப்பாடு வேணும்னா போட்டுக்கங்க. இலையில இவ்வளவு இருக்கு, இதே எப்போ சாப்பிட்டு முடிக்க போறேன்னு தெரியல. எல்லாம் சாப்பிடு. சும்மா அப்படியே டிராமா போடுவேன், நம்ம சாப்பிடவே தெரியாத மாதிரி. வீட்டுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு சாப்பாடு பரிமாறலாம் எல்லாமே எப்படி உட்காந்து பத்தியா? எல்லாம் வாட்டப்பட்டு போயிருக்குமா? அதுக்கு கேட்க மேய்க்க யார் இருக்கா? அந்த தைரியம் தான் எங்க அம்மாவும் அது கூட சேர்த்து ஜிங்சா கட்சினுக்கும் தொய்யாக்கா இருக்குது பேர். வேலைக்காரியமே வேலை செஞ்சு பாரு. அதையே சொல்லி தான் கூட்டு வந்தேன், அந்த வேலை செய்யாதுன்னு. சாப்பாடு நடத்தி வச்சு நின்று எப்படி அதிகா என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிட்டு குச்சப்படாத. சரிங்க நீ நான் பரிமாறணும் கோச்சிக்காத. கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது, காலையிலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மாத்திரை போட சரியாகல என்ன, அதனால தான் கோமதி பரிமாற சொல்லியிருக்கேன். சாப்பிடு. சரி எனக்கு தெரியாதா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு? உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க. எங்க அக்கா சும்மா தானே இது முன்னாடி சாப்பிட்டுச்சு, பரிமாறாது. சரி சாப்பிடி. அத்தா உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாமா, முதல்ல இதை சாப்பிட்டு முடிக்கிறேன். சரி பொறுமையாக சாப்பிடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அண்ணி உங்களுக்கு சாப்பாடு போடட்டுமா? வேணா கோமதி, நான் அப்புறமா சாப்பிட்றேன். முதலே சொன்னேன் உங்களுக்கு சாப்பாடு போட சொல்லிட்டு நாங்கள் சாப்பிடும் போதே அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க. இப்போ சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த வீட்டில் நீங்கள் மட்டும் தான் இன்னும் சாப்பிடல. என்னமா எனக்கு பசியே எடுக்கல, நான் அப்புறமா பொறுமையாக சாப்பிட்றேன். கொஞ்சம் ரசம் ஊற்றியே சாப்பிடுங்க. நீ சாப்பிட பிடிக்கலன்னா எழுந்து உள்ளே போக வேண்டியது தானே. சாப்பிட்றவங்க எதுக்கு உட்காந்து சாப்பிட பிடிக்கல, எங்கே இப்படி பிடிக்கலன்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கூட இங்கேயுமே தெரியாது போல இருக்கலாம். நீ வேலையை பாரு, சாப்பிடுங்க. சும்மாவே சின்ன போடும், ஏற்கனவே ஒரு ரவுண்ட் உள்ள சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். ஆளுங்க இருக்கிறாங்களே கண்ணு போட்டுற போதுன்னு சும்மா நடிக்குது. சதீஷ் எங்கடி? சதீஷ் சாப்பிடவே இல்லைன்னா அவன் ஐஸ்கிரீம் கொடுத்தே கெடுத்து வச்சிருக்காங்க. அது வெளியில் உட்காந்து ஐஸ்கிரீம் தின்னுது. சாப்பிட்ற நேரத்தில் அவனுக்கு யார் ஐஸ்கிரீம் கொடுத்ததே? அவங்க அப்பா தான். இந்த மாதிரி வேலைக்கு தானே ஃபர்ஸ்ட் உருப்படியான ஒழுங்கான வேலை செய்ய சொல்லு, அதெல்லாம் செய்ய தெரியாது. இந்த மாதிரி வேலை தான் செய்ய தெரியும். ஏன் தங்க தர அப்புறமா கொடுக்க வேண்டியது ஐஸ்கிரீமே? அதே நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சாப்பிட்ட அப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிடணும். அவன் சொல்ற பிடிச்சி கேட்காம எடுத்துன்னு போயிட்டான். சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட சொல்லு. அக்கா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பேசி முடிச்சேன். வேலைக்காரி மாதிரி சாப்பாடு பரிமாறி நின்னுக்கா. இதுக்கா கூட்டு வந்தேன் வீட்டுல இருந்தேன். என் அண்ணன் இன்னும் வரவே இல்லடி. என் வீட்டுக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் இப்படி சொல்லி இருக்காரு. என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. நானே எங்க தொலைஞ்சு போனா இந்த வாழை மண்டி வரைக்கும் போயிருந்தான். வர ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அது வரத்துக்குள்ள என் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்போது. அது காலை சுத்தனி ஊற்றின்னு ஆடி நடக்குது. போய் கடை திறக்கணும் இளநீர் வாங்கத்துக்கு வருவாங்கன்னு. இதுங்கெல்லாம் வச்சு நீ தான் பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வெண்ணை திறந்து வர நேரத்துக்கு எவனா பானையை உடச்சானே அந்த கதையில போய் எனக்கு கதை. நான் என்னடி பண்ணட்டா? முதல்ல அண்ணனை ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. சொல்லிட்டு சீக்கிரமா வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கினா அப்படி சொல்லி கூப்பிட்டேன். வரமா சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லாத என்ன சாப்பிட்றதுக்கு சொல்லி கூப்பிட்டு வச்சுக்கேன். அது ஒரு வேலை 2 வேலை சாப்பிடாம கூட இருக்காது. பட்னி நல்ல பழக்கப்பட்டு கிடக்குது. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், சீக்கிரமான்னு சொல்லு. அது என்ன விஷயமா ஃபோன்லேயே சொல்லுமான்னு சொல்லுமே. அதிகா சமையல உப்பு காரம் கூட குறைச்சல இருந்து வச்சுக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இல்ல நான் கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி தந்தேன். உங்க அண்ணன் தான் கேஸ்ல போட்டு இறக்குனாரு. அவருக்கு சமைக்கவே தெரியாது. இன்னைக்கு நம்ம திசமே செஞ்சிருக்காரு. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. எந்ததா இல்லையான்னு தெரியல. எல்லாமே நல்லா இருக்கு. நீ சூப்பரா இருக்கு. நான் ஒன்னும் காரம் தான் காதுல இருந்து புகை வருது. அஜய்ஜோ காரமா இருக்கா? நான் கரெக்டா தானே மிளகாத்தூள் போட்டேன். ஏண்டி காரம்லாம் கரெக்டா தானே இருக்குது. நீ வைக்கிறதோட நல்லா அருமையா இருக்கு. போன யாரும் எதனா கேட்டாங்களா? வாய முடிஞ்சு சாப்பிடு. வாய முடியும் எப்படி சாப்பிடுறது? பக்கத்துல தான் வட்டமா உட்காந்து இருக்க மண்டையில நங்குன்னு கொட்டிடுவேன். இவ சமைக்கிறத விட நல்லா அருமையா சமைச்சிருக்காரு உங்க அண்ணன். இது என்ன குறை கண்டுபிடிச்சா தெரியல. மீன் கூட செய்யவே இல்லை. மட்டன் கூட இன்னும் ஒரு 4 விசில் எக்ஸ்ட்ரா விட்டு இருந்தால் நல்லா பட்டாட்டே வந்திருக்கும். கடிக்க முடியல, ஜவு மாதிரி இருக்குது. என் மாமியார் எப்படி தான் சாப்பிடுதுன்னு தெரியல. நானும் என் வீட்டில் 12 விசில் விடுவேன் மட்டனுக்கு. அப்பயே கொஞ்சம் சாப்பிட்டா இல்லை சொல்லியிருக்காங்க மாமியார். இப்போயே கஷ்டப்பட்டு வாய முடியும் சாப்பிட்டு இல்லையே. ஆட்டுக்கு நல்லா பட்டாட்டே வந்துருக்குதா? ஏன்டி எதனா குறை சொல்லணும்னு சொல்றதுக்காக சொல்லியிருக்கியா? கும்முன்னு சாப்பிட்றீ. நாங்கள் தான் சாப்பிட்டோமே, எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் வந்தது எல்லாமே கரெக்டாக இருக்குது. கும்முன்னு சாப்பிடு. அப்போ நான் சரியா வேலை காரம் அதிகமாக இருக்கும் சும்மா சொல்கிறேன் நினச்சிருக்கேன். நீ வேணா கம்மி கொஞ்சம் சாப்பிடுவேன். நானே 3 வாட்டி போட்டு சாப்பிட்டு தான் இருக்கிறேன். அது உங்க எனக்கு சமைக்க தெரியாது இல்லையா? ஏதோ அவசரத்துக்கு ஏதோ செஞ்சிருக்காரு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு. அடுத்த வாட்டி வரும்போது நானே செய்கிறேன். சரிங்க நீ சரி. நீ நான் ஒன்று நொட்ட சொல்லணும். இவளுக்கு தின்ன சுரிஜன் ஆகாது. வறுத்த மீன் வஞ்சர மீன் தான் நல்லா இருக்கும். சங்கரா மீன் வாங்கி வச்சுக்கோங்க. சங்கரா மீன் குழம்பு வைக்க தான் நல்லா இருக்கும். வறுத்தலாம் நல்லா இருக்காது. எங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு தெரியுதா நீ அதை பற்றி?
ஏமா மார்க்கெட்டில் வஞ்சிரம் மீன் இல்லையாம்மா, அதனால வந்து இவன் தானே போனா, அவன் தானே போனா கடைக்கு, சங்கரா மீன் தான் இருக்குது சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கேட்ட நம்மளுக்கு வாங்கினு சொல்லிட்டு இருக்காரு. அவன் வெட்டி வாங்கி வந்துட்டான். அதனால தான் சங்கரா மீன் நிறைய சொல்லிட்டு வறுத்துட்டோம். இதுக்கு நீங்கள் மீன் வறக்காமே இருந்துக்கலாம், உடம்புல போட்டுருந்தாலும் நல்லா இருக்கும். ஜிலேபி மீன் கடிச்சா கூட நல்லா வறுத்து சாப்பிட்ற ஆளுக்கு சங்கரா மீன் சாப்பிட முடியல. இதெல்லாம் எங்கே போய் தான் சொல்கிறது நான். ஏண்டி வஞ்சரம் மீன் விற்கிற வரைக்கும் உனக்கு வஞ்சரம் மீன் வேணுமா? ஏன் வருஷம் 365 நாள் இங்கே அண்ணன் வீட்டில் உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான். வரதே வருஷத்தில் ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ. அதுவும் ஆடி மாதம் போட வேண்டிய விருந்து சாப்பாடு ஆவணி மாதம் பிறந்துச்சு, இப்போ தான் போடுறாங்க. இல்லை வஞ்சரம் மீன் வாங்கிறதுக்கு அவங்களுக்கு வலிக்குதான். அப்போ எதுக்கு நம்ம விருந்து கூப்பிட்றாங்க? ஆனால் ரொம்ப ஓவராக தாண்டி போகிறேன் நீ. இந்த சங்கரா மீனை என் வீட்டில் தூங்க மாட்டேன் நான். ராதிகா கம்மன் சாப்பிடு, அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்க கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு, கம்மன் சாப்பிடு. கோவப்படாத ராதிகா, கோவப்படாத. நான் வந்து அடுத்த வாரம் இல்லைன்னா இன்னும் 2 நாள் கழிச்சு வஞ்சரம் மீன் வாங்கி வறுத்து கொடுத்து வீட்டுக்கு. இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுமா. எல்லாம் எங்கள் அம்மா மூஞ்சிக்காக சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்பயே ஆரம்பத்திலே சொன்ன வரமாட்டேன்னு. ஏன் வராமல் வீட்டில் இருக்க வேண்டியதானே, போய் யார் கூப்பிட்டாங்க? வாங்கி மூடு, யாரை போய் கேட்டாங்க? முக்கியமாக விருந்து சாப்பாடு கூட நான் வரல. கோயில் திருவிழா சொன்னீங்க பற்றியா இன்னைக்கு, அதுக்காக தான் வந்தேன். ஏன்னா வீட்டில் இருக்க 1000 வேலை இருக்குது, நான் வீட்டில் இருந்திருப்பேன். ஆமா நீ சொன்ன பிறகு ஞாபகம் வருது. ஐயோ கோயில் திருவிழாக்கு வர கிளம்பணும்ல, 6 மணிக்கெல்லாம் கோயில் இருக்கணும்டி. ஆமாம் கோயிலுக்கு வர போனோம். சீக்கிரம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம். கோமதி மாப்பிளைக்கு என்ன வேணும் கேட்டு வைமா. என்னப்பா வேணும் தங்க தர? இதுவும் வேணா, நீ சாப்பிட்டு வச்சுக்கிறேன். இந்த வத்த மீன் நண்டு இறாலாம் இருக்குது, வச்சு சாப்பிடுங்க. இருக்குதுன்னு உள்ளே வச்சுருந்தா யார் எடுத்து வந்து வைப்பா? என்ன முதல்ல நிலை இருக்கிறதுல காலி பண்ணிட்டே. மட்டன் குழம்பு ஊற்றி வச்சுக்கிறேன், மீன் குழம்பு ஊற்றி வச்சுக்கிற ஒரு சைடில் வத்த மீன் இருக்குது, இதெல்லாம் காலி பண்ணேன். சாப்பிட்றேன். ஏன்னா மீன் நம்ம ஊரில் கிடைக்காது பாரு, அதனால இங்கே வந்து சாப்பிட்றோம். நீ நண்டு இறலாம் எடுத்து வர சாப்பிடு, முதல்ல சாப்பிட்டு முடியுது, வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பிடலாம். அண்ணன் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்குது. ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிடாம வெளியில் போயிருக்காரு. அது வந்து ஏதோ ஆர்டர் கொடுக்குறேன் சொன்னாங்க, வாழை மரம் ஆர்டர், வாழைத்தார ஆர்டர்லாம், கல்யாண ஆர்டர்லாம், அதெல்லாம் போய் என்னன்னு பார்க்கறதுக்கு போனார் அட்வான்ஸ் வாங்கினதுக்கு. அதான் வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம் வேலையை முக்கியம் தான், சாப்பிட்டு போயிருக்கலாம் ஒரு வாயி. வந்து சாப்பிட வச்சுட்டு பணம் மெத மிஞ்சி போய் கிடக்குது போலுக்குதே. ஆர்டர் மேலே ஆர்டராக வந்து வாழை மரம் வாழை கொலன்னு. ஏன் நீ பிச்சை எடுத்துருக்கியா? உங்ககிட்ட தானே பணம் இருக்கே. ஆமாம் நான் தான் கட்ட வச்சிருக்கிற பணம். வேலையை பார்த்து இவகிட்ட மனுஷனால பேச முடியுமா? மாப்பிள்ள குழம்பு நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. என் பொண்டாட்டி வைக்கிறதோட சூப்பரா வச்சிருக்காரு. ஐயோ மீன் குழம்பு நல்லா இருக்குன்னு சொல்லு. இப்போ நான் எப்படி சமைக்கிறப்பேன் உன்ட்ட எனக்கு என்னப்பா சிரிப்பு பாரு நல்லா. வா நான் சமைச்சு போறதானே தின்னா. வா உனக்கு உப்பு வாரி கொட்டி வைக்கிறேன். ஐயோ நண்டு ரசம் இருக்கு, தக்காளி ரசம் இருக்கு, பருப்பு ரசம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் குழம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. போட்டுக்கு பார்த்தாங்க சரி, நீ ஒன்று போட்டுக்கிறேன். ஏன் கிட்ட சொல்ல மாட்டேன், என்ன கேட்க மாட்டேன் போட்டு சொல்லியா? உங்ககிட்ட எல்லாம் சொல்லவே தேவையில்ல, சாப்பிட்ற விஷயத்துல நீயே போட்டு சாப்பிடுவேன். தங்க தர அப்படியா பூச்சி சுபாவம் கொண்டு வர நம்ம தான் கேட்டு போடணும். சரி என்ன தீனி பண்டாரம் வீட்டுக்கு வா இருக்குது கும்மி வச்சு கும்மு குத்தனா இல்லை இருப்பாரு. எங்க அத்தைக்கு யாரா தக்கணும் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எடுத்து வைக்கா. அந்த வைக்கிறேன். அண்ணே உங்களுக்கு உடம்பு முடியல, நான் உள்ள போய் படுங்க. இங்க எதுக்கு உட்காந்துக்கிறீங்க? சாப்பிட்றதா பார்த்து முடிச்சுங்க. அப்புறம் எங்களுக்கு தான் வயிறு வலிக்கும். ராதிகா அமைதியா இரு. இல்லங்க உங்களுக்கு தெரியாதா, நம்ம சாப்பிடும்போது ஒருத்தவங்க எதிர்க்க உட்காந்து பார்த்துனே இருந்தா நமக்கு சாப்பிட்ட பிறகு வயிறு வலிக்குனே. ஆமால சரி நான் உள்ள போறேன், நீங்க சாப்பிடுங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி போட்டு சாப்பிடுங்க. நான் பரிமாறலன்னு கூப்பிடாதீங்க, உடம்பு கொஞ்சம் சரியில்லை இல்லையா? அதான் நீ சொல்றேன் உள்ள போய் படுங்க, கண்ணு எதுக்கு உட்காராதீங்க. சரிம்மா நான் உள்ள போறேன். யார் அதிகம் அப்படி பேசுற நீ? உங்க பக்கத்துல வேற உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை சொல்றாங்க. அப்புறம் உங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா உங்களை வச்சு யார் பாடி எடுக்கிறதே? ஏன்னா தூரமா உட்காந்து கூட கிடையாது, பக்கத்துலயே உட்காந்துருக்குது. நீங்க அது வாயே பார்த்துக்கிறீங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வச்சுக்க, முதல்ல இந்த வீட்டுக்கே வந்துக்க கூடாது. எனக்கு தான் தெரியும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மற்ற பிறகு சொல்றாங்க. தெரிஞ்சு இந்த நான் ஏன் வரப்போறேன்? ஏண்டி எல்லா ஜுரமும் வந்து பரவ ஜுரம் கிடையாது. இந்த வைரஸ் சொல்றாங்க பத்தி அது மட்டும் தான் ஒத்து நோய். ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர்கிட்ட போவோம், காத்து மூலமா தனி மூலமா அப்படின்னு பரவும். எல்லா நோயும் ஒன்றுக்கா பரவிடாது. அப்படியே நம்ம உஷாரா இருக்குது நமக்கு தான் நல்லது. நம்ம ஆரோக்கியமா இருந்தால் வேலைக்கு போக முடியும், வெட்டிக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும், வீட்டு வேலை செய்ய முடியும். நம்ம பட்டு நம்மளுக்கு யார் வேலை செய்வா? ஏண்டியா நீ சொல்ற மாதிரி அன்னைக்கு ஒன்றும் வைரஸ் ஜுரம்லாம் கிடையாது. நம்ம பெரிய டாக்டர் நம்ம பார்த்தாங்க. எனக்கு தெரியும் நம்மளாம் வர சொல்லிட்டு இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக மாவு அரைச்சி ஊற வச்சுருக்காங்க. அன்னி எப்பவுமே கேண்டல் தான் அரைக்குமா, அப்படின்னா மாவு மிஷினை கொடுத்து அரைச்சிடுமா. நேற்று வர சாயங்காலம் கரண்ட் ஆஃப் ஆகிடுது 4 மணிக்கெலாம். அதுக்கப்புறம் வரவே இல்லை. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் வந்துருக்குது கரண்ட். அதனால நாளைக்கு எல்லாருமே வருவாங்க, எல்லாருக்கும் இட்லி சுட்டு கொடுக்கணும், தோசை சுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாவு வந்து கையிலே ஆட்டி இருக்குது அம்மிக்கல்லில். பொழுது போய் உளுத்து மரப்பில் தண்ணியில் கை வச்சதுனால தான் அதுக்கு ஜுரம் வந்துருக்குது. இல்லைன்னா அது நல்லா தான் இருந்திருக்கும். எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அப்படி நீட்டுவ. எனக்கு தெரியும் மாவு வச்சதுனால தான் ஜுரம் வந்துச்சு. ஜுரம் இருந்துச்சு, ஊர் ஃபுல்லாக அங்கே ஜுரம் வந்து கிடக்குது. ஒருத்தர்கிட்ட பரவினே இருக்குது. அந்த மாதிரி ஜுரம் நினச்சேன். எதுவுமே சொன்னதானே தெரியும். நீ முதல்ல கேட்டு தெரிஞ்சிருக்கணும், ஏன் உடம்பு சரியில்லாம போச்சு, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. நீ கேட்டே முதல்ல உங்ககிட்ட. அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? வந்தது வந்து அதை கதை வளர்த்துக்கே உங்க நேரம் சரியா இருக்குது. அந்த உடம்பு வச்சுக்கினே காலையில இருந்து பாவம் எவ்வளோ வேலை செய்யுது. கொஞ்சம் கூட நன்றியே கிடையாதுல்ல உனக்கு. அம்மா நீ வந்து அணி தூக்கி தலை மேலே வச்சு ஆடு கரகாட்டம் யார் வேணாங்க. மன சாப்பிட்டு எழுந்துரு. ஆமா நான் சாப்பிட்டு தான் இருக்கோம். கேட்டுங்க நான் அப்படியே சொன்னேன்ல, அவன் முகத்தை பார்க்கும்போது நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த தண்ணியில் கை வச்சுதான் விஷயத்தில் வந்திருக்கேன். போது போய் மாவுல உளுத்த மறுப்பில் கை வச்சிருக்கா. கரண்ட் இல்லைன்னா விட வேண்டியதுன்னு அப்படியே. அதை யார் கையில் ஆட்ட சொன்னது? மாவுலாம் ஊர் மச்சிக்கிறதுக்கு எங்கள் நல்லா வராங்க, இட்லி தோசை தான் சுட்டு தரணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வேணா. அதுக்கோசம் ஊர் மச்சிக்கிறதுக்கோசம் கையில் ஆட்டியிருக்கோம். அது எப்படி போட்டாலும் எனக்கு தெரியாது. அப்போ தான் நாங்கள் தலை தூக்கி வச்சு கொண்டாடுவோம் பொண்டாட்டியை. பார்த்தியா என் தங்கச்சிக்காக எவ்வளோ கஷ்டப்படியா பொண்டாட்டி வர செய்யுதுன்னு பார்க்க வேணா. அதுக்கோசம் ட்ராமா போகிறதுக்காக. ஆனால் ராதிகா வாய் ரொம்ப அதிகமாக தான் ஆகி போயின்னு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் வேலையை பாருங்க. என் வேலையை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். இப்போ பாரு ஒரு அடி கொடுக்க போகிற காது கேட்காம போகுது உனக்கு. கொடுத்து தான் பாரு, அடிச்சு தான் பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியும் உனக்கு. வந்திருக்கடன்னு பார்க்குற. வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது பாரு. வெளுத்ததெல்லாம் பால் ரோஸ் இருக்குதா, ரோஸ் நீங்கள் வேணா நினைங்க. நான் நம்மளே நினைக்க மாட்டேன்.
இப்போல்லாம் பெனாயில் ரோஸ் கலரில் தான் வருது. அதனால எது உண்மை எது போய் நம்ம வாயில் ஊற்றி பார்த்து செக் பண்ணணும். அப்பதான் வந்து அது வந்து ரோஸ் மில்கா பெனாயிலான்னு நமக்கு தெரியும். உனக்கு ஒரு பாட்டில் வாங்கி வந்து நாளைக்கு ஊற்றி விட்றேன், குடிச்சு பார்த்து சொல்லு. ரோஸ் மில்கா பெனாயில் என்ன சட்டப்பட்டு அண்ணன் வந்தோடனே பேசி முடிச்சுட்டு நான் இது நான் ஆவணி மாசமா புட்டாசி போய் ஐப்பசிலேயே கல்யாணம் வச்சுக்க மாதிரி பார்த்துக்கோ. ரொம்ப நாளாக எடுத்துன்னு போவாத. என்னடி முதல்ல அண்ணன் வரட்டேன், அப்புறம் பேசலாம். சொல்றது முதல்ல காது கொடுத்து கேளு. நான் ஆவணி மாதம் நிச்சயதாமலை வச்சுன்னா ஒரு ஒப்புத்தாமலை மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப பேர் கூட சொல்ல தேவையில்ல. ஏன்னா நிச்சயதாமத்துக்கு மொழி எழுத மாட்டாங்க, ஒன்றும் எழுத மாட்டாங்க. ஒரு ஃபுல்லாக சொல்லிக்கின்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு தான் தண்ட செலவு. எல்லாம் சாப்பிட்டு கம்முன்னு போயிடுவாங்க. அது நொட்டை இதெல்லாம் வேறு சொல்லிட்டு போவாங்க. அதனால நிச்சயதாமலில் வந்து நீ வந்து பெருசாக கிராண்டெல்லாம் பண்ண தேவையில்ல. நிச்சயதாமலை வந்து பொண்ணு வீட்டில் தானே எப்பவுமே பண்ணணும். நீ ஒரு ஒப்புத்தாமலை மாதிரி வீட்டோட செஞ்சுக்கோ. கல்யாணம் வந்து மாப்பிள்ளை வீட்டு செலவு இல்லையா, அந்த அண்ணன் பார்த்துக்கோ. எப்படி பண்ணணும் எது பண்ணணும், ரிசப்ஷன் வைக்கணுமா இல்லை சண்டி மலை வைக்கணுமா, அந்த டிஜே வைக்கணுமா, அதெல்லாம் வந்து அண்ணன் பார்த்துக்கோ. உனக்கு என்ன வேலை, நிச்சயதாமலை பண்ணுறது தான் வேலை. அதை ஒப்புத்தாமலை பண்ணிக்கோ. அப்புறம் வந்து எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கோ. இத்தனை சவரம் நகை போட முடியும், அந்த சாமான் கிட்ட தான் வாங்கி தருவேன் அப்படி இப்படின்னு எல்லாமே தெளிவாக பேசிக்கோ. அண்ணன் தானே வட குழப்பம்னு எதுவும் பேசிக்காத. பண விஷயத்தில் எப்பவுமே கரெக்டாக இரு. அப்புறம் எல்லாத்துக்கும் மண்டியை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்கிற அன்றைக்கி வந்து பிரச்சனை எதுவும் நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோ. நம்ம தான் என்னடி பிரச்சனை பண்ண போகிறாங்க. வேற ஆளுங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இந்த சொந்தத்தில் மட்டும் எப்பயுமே உஷாராக இருக்கணும். பண விஷயத்தில் எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க, கூடி இருக்கிறதுக்கு பூமி கொட்டுறதுக்கு. இதாக கரெக்டாக பேசிக்கோ. இத்தனை சவரம் தான் போட முடியும். இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறமா ஏசி, சாமான் செட்டு, பீரோ, கட்டில் இல்லை நீங்கள் பின்ன வாங்கி தருவோ கரெக்டாக சொல்லிவிடு. புரியுதா? அப்புறம் அவங்க பாட்டுன்னு நீ இது செய்வா அது செய்வா கனவு கனவு போகிறாங்க. என்னால் இது முடியும் இது முடியாது அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிவிடு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து என்னால் ஒரு 10 நகை போட முடியும். ஒரு 10 சவரத்துக்கிட்ட போட முடியும். இன்னும் ஒரு 5 சவரம் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதத்தில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். இங்கே பாரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு போடுறேன், 6 மாதம் கழிச்சு போடுறேன், அதெல்லாம் பேச்சே வச்சுக்காது. அதனால தான் பிரச்சனையே வருது. உன்னால் 10 சவரம் கையில் இருக்குதா, 10 சவரம் நகை தான் போட முடியும் அப்படின்னு தெளிவாக பேசிடு. ஏன்னா நாளைக்கு நம்ம கூட தான் இந்த வந்து வாழப்போகுது. அண்ணன் விட இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. புரியுதா? பணத்தால் நகையால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. எது வேணாலும் தெளிவாக பேசு. ஏன்னா என்கிட்ட 10 சவரம் நகை தான் இருக்குது, அதான் போட முடியும் அப்படின்னு சொல்லிடு. நான் வந்து 6 மாதம் கழிச்சு மீதி 5 சவரம் போடுவேன், 5 சவரம் போட அதெல்லாம் சொல்லவே சொல்லாத. அப்புறம் வந்து பொண்ணை தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் 5 சவரம் எக்ஸ்ட்ரா போடுறான்னு சொன்னாங்களே, 6 மாதம் கழிச்சு போடுறான்னு சொன்னாங்களே, என்ன போடலேன்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டு 1008 செலவு இருக்கும், 1008 கடன் வேறு இருக்கும். அதை அடைக்கிறதுக்கு உனக்கு சரியா இருக்கும். நீ எங்கேருந்து திரும்ப 5 சவரம் வாங்கி கொடுப்பேன். எது வந்தாலும் தெளிவாக பேசி லூஸ் மாதிரி பேசி மாட்டிக்காத. நம்ம செய்தியெல்லாம் பார்க்குறோம். 300 சவரம் நகை போட்டாங்க, மீதி 200 சவரம் நகை அப்புறமா போடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் 2 கோடி தரேன்னு சொன்னாங்க, 10 கோடி தரேன்னு சொன்னாங்க. தரல சொல்லிட்டு ஏதோ சித்திரவதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது வாழ்க்கையெல்லாம் இப்படி போய் முடியுது. அதெல்லாம் நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடக்க தேவையில்ல. அண்ணனும் இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, மாமனாக இருந்தாலும் சரி, மச்சானும் இருந்தாலும் சரி, எது வந்தாலும் தெளிவாக கரெக்டாக பேசிக்கோ. இதுதான் என்னால் முடியும், இது என்னால் முடியாதுன்னு. என்ன அண்ணன் எதுவுமே வேணாம் தாண்டி சொல்லுவா. உன் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவான். ஆமா, நீ தான் கனவு கண்டு இருக்க. பண விஷயம் வந்துட்டா எல்லாம் வாய திறப்பாங்க. ராதிகா, நீ சொல்ற மாதிரி கிடையாது. உங்க அண்ணன் வந்து பண்ணலாம் அவ்வளோ இது பார்க்கவே மாட்டாரு. எங்க உங்களுக்கு ஊர் உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது. ரொம்ப சாப்பிடுங்க. உங்களை மாதிரி எல்லாரும் வெளுத்தெல்லாம் பால் இருப்பாங்களே. ஆமா வெளுத்தெல்லாம் பால் நம்பி தான் ஏமாந்து உட்காந்துருக்கேன். வாய மொழி சாப்பிடுங்க. நம்மளுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதோட வேலை முடிஞ்சு போகிறதோட கிடையாது. அப்புறம் ஆடி சீர் செய்யணும், தீபாவளி சீர் செய்யணும், பொங்கல் சீர் செய்யணும், அதுக்கப்புறமா தாலி பிச்சு கோக்கணும், அப்புறமா ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா பூ முடிக்கணும், 5ஆம் மாதம் பூ முடிக்கணும், 7ஆம் மாதம் பூ முடிக்கணும், 9ஆம் மாதம் சீமந்தம் பண்ணணும், அதுக்கப்புறம் குழந்தை பேர் பார்க்கணும், அதுக்கப்புறமா குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு நகரட்டை போட்டு அமுச்சு விடணும். அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது நகரட்டை போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அது காது குத்து ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அதுக்கு நகை போடணும்னு சொல்லுவாங்க. நிறைய செலவு இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா பேசியே முடி. ஆமாண்டி, இவ்வளோ செலவு நம்ம செஞ்சு தான் நான் பொண்ணு வச்சுருவேன். ஆமாம், பொண்ணு வச்சுக்க கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. பொண்ணு தான் காலேஜ் முடிச்சிட்டாலே 20 வயசு மேலே ஆகிப்போச்சு, கல்யாணம் பண்ணி வச்சுன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் இவ்வளோ செலவு இருக்குது. யாரும் வந்து முன்னே நின்று 10 ரூபா தர மாட்டாங்க. இதோ எடுத்துக்கோ, என்கிட்ட நீ காசு கேட்டால் கூட நான் என்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, நான் தருவேன். இல்லைன்னா எப்படி தருவேன் சொல்லு. அதனால் பார்த்து பக்குவமாக செலவு பண்ணு. இதான் முடியும் அதான் முடியும் கரெக்டாக பேசிக்கோ. அதுக்கப்புறமா நாளை பின்ன எந்த ஒரு மனசமும் ஏற்படக்கூடாது பணத்தினால. ஏன்னா இது நம்ம அம்மா வீட்டுக்கு அம்மா வீடு, அண்ணன் வீட்டுக்கு அண்ணன் வீடு, அப்புறம் சம்மந்தி வீட்டுக்கு சம்மந்தி வீடு ஆகிடும். அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. மனசா வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம நாளை பின்ன இங்கே வர முடியாது, போக முடியாது. அப்போ நம்ம பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வர முடியாது. பார்த்துக்கோ, பிரச்சனை எல்லாம் இது ஏற்படுத்திக்காத. நான் என்ன பிரச்சனை ஏற்படுத்திக்க போகிறேன். அண்ணி நல்லா பல்ல காமிச்சு சிரிச்சு பேசுறதுனால அது வந்து மனசில் எதுவுமே இல்லாமல் வெள்ளந்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காத. விஷம் அப்படியேப்பட்ட விஷம். அதுக்கு வேறு அவங்க அண்ணன் பொண்ணை தான் வந்து அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசில் என்ன வச்சிருக்கு. அது வேறு என்ன சொல்ல போகுது இல்லை, அதுவே எனக்கு பக்குன்னு இருக்குது. அப்படியா? என்ன அப்படின்னு கேட்குறா? ஏன் அன்னைக்கு ஒரு அண்ணன் இருக்குது, அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியாதா? ஒருவேளை அண்ணி மனசில் அவங்க அண்ணன் பொண்ணை தான் அருண் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சி நடி பண்ணுறது. நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? சும்மா விட்டுடுவோமா? எதுக்கும் உங்கள் பேச்சு சொல்லி வைக்கிற உஷாராக இருன்னு அதுக்கிட்ட பல்ல இழிச்சின்னு பேசின்னு இருக்காது. கொஞ்சம் மூஞ்சி உருணவை பல்ல இழிச்சு பேசுன்னு வச்சுக்கேன், மண்ணில் மிளகா வரைச்சிட்டு போயினே இருப்பாங்க. உன் பொண்ணை அண்ணன் பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உனக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. நாளை பின்ன வந்து போகிறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவங்களோட அண்ணன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். இதோட நம்ம அம்மா வீட்டை மறந்த வீடு தான். இதை நம்ம கடைசியாக இந்த வீட்டை சாப்பாடாக இருக்கும். இப்போ இதான் இந்த வீட்டு வாசப்படி பக்கம் கூட நம்மளால் கால் வைக்க முடியாது. அவங்க அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா திருவிழாக்கெல்லாம் கூட வர முடியாது. அப்படி நம்ம வீட்டோட கலக்க வேண்டியது தான். அதெல்லாம் யோசனை பண்ணி உஷாராக நடந்துக்கோ. சரிடி, வயசு தான் ஆகுதே தவிர 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புன்றதே கிடையாது. நானே பொறுப்பு இல்லாமல் நடந்துங்க. ஆமாம், 2 பொம்பளை பசங்களை வச்சுன்னு இருக்கேன். கொஞ்சமாவது உனக்கு உடம்புல பயம் இருக்குதேன். பயம்லாம் மனசில் இருக்குதுடி. மனசில் வச்சு என்ன பண்ணுறா? என்ன தானே பண்ண சொல்கிறேன் நீப்பா? என் மாமியாருக்கு யாராவது சொல்லிட்டு பண்ணிட்டு வந்து கொடுத்தியா?
இந்த மாதிரி சாதாரண ஒரு விஷயத்திலே கொட்ட விட்டுற. அதுக்கப்புறம் நீ எங்க பொறுப்பா இருக்க போய் எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை வேற 2 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்திலாம் வேற எடுக்கணும். அதுங்கெல்லாம் என்ன பண்ண போறியோ அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இப்போ யாரா எத்தனை ஏன் அதிகா உங்க அன்னைக்கு வந்து அவங்க அண்ணன் பொண்ணை தான் அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனசுல இருந்துச்சுன்னா என்ன பண்றது? நான் சும்மா விட்டுறேன்னா சண்டை வளர்த்து மகாவை தான் அருணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இங்கேருந்து போக மாட்டேன். சண்டை சச்சரவுலாம் எதுவும் வச்சுக்காதடி. வாயை மொழியே இருந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிடாது. வாயை திறந்து பேசி சண்டை போட்டு நம்ம நீதி நியாயத்தை காப்பாற்றணும். அப்பதான் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கும். நம்ம இந்த வாய்ப்பை விட்டுட்டுனா வேற வீட்டு பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான். பச்சை தண்ணி கூட இந்த வீட்டிலேருந்து தரமாட்டாங்க. அப்படியே ஓடுங்கன்னுங்க. அதுக்கு தான் உஷாரா மகாவை இங்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நல்லது. நான் போராடின்னு இருக்கேன். ஆமாண்டி, ரொம்ப தண்டி போராடுற. உங்களுக்கு என் கஷ்டம் தெரியுது. சரி சாப்பிட்டு தெம்பா இருந்தால் தான் போராட முடியும். ஆமாங்க, சாப்பிட்ட உடம்பு தெம்ப வச்சுக்கணும். பார்த்து பக்குவமாக பேசுறீ. உங்கள் அண்ணன் கிட்ட அண்ணிக்கிட்ட எல்லாம் பக்கச்சிக்காத, சண்டை போடாத. என்ன நீ ஒரு பொண்ணு வச்சுக்க. தாய்மாமன்ற முறையில் உங்கள் அண்ணன் தான் எல்லா சீசனத்திலும் செய்யணும். நீ பக்கச்சிட்டு வச்சுக்கேன், எதுவும் கிடைக்காம போடும். பார்த்து பக்குவமாக பேசு. ஆமால, அது வேற இருக்குல்ல. இதெல்லாம் ஞாபகப்படுத்திங்க. இல்லைன்னு வச்சுக்கேன், ஏதாவது வாய் விட்டுட்டு சண்டை போட்டு போயிட்டு இருப்பேன். வாய் அடக்கி நிதானமாக பேசு. அதுதான் எடுத்து கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி பெரிய மனுஷங்க ஒருத்தவங்க வேணுன்றது. நான் வேற வீடு கிரக பசெல்லாம் வேற பண்ணணும். எங்கள் அண்ணன் கிட்ட வந்து சீசனத்தில் வேற வாங்க வேண்டியது இருக்குது. தங்க குடிசெல்லாம் வேற கேட்டிருக்கேன், சென்னை வேற கேட்டிருக்கேன், வெள்ளிக்கூடலாம் கேட்டிருக்கேன். அதெல்லாம் வேற எங்கள் அண்ணன் செய்ய வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த விஷயத்தை சண்டை போட்டுட்டு போயிட்டுன்னா எதுவுமே கிடைக்காம போயிடும். வீடு கிரக பிரவேசமா? எந்த வீடுடி? ஏங்க நம்ம வீடுதான். அந்த ஓலையை எடுத்துட்டு அதெல்லாம் போட்டு கிரக பிரவேசம் வைக்கலான்னு இருக்கேன். அந்த ஓலையை மாற்றத்துக்கு ஒருத்தனை கூப்பிட்டேன். இன்ன வரைக்கும் ஆளை காணோம். ஓலையை வாங்கி வச்சுட்டு கிடக்குது. அது வேற எடுத்துட்டு வேற தலை வேற போட போறியா? காசு வச்சிருக்க பொழுது நிறையா. ஆமா வச்சிருக்கேன். அந்த கோடி கணக்கில் வந்து வாங்கிப்போ. நீ வேற என்ன சும்மா ரெண்டா